வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற 6 டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா, அதான் வந்து உங்களுக்கு அந்த இது பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது HIV ஸ்ப்ரெட் டு ஓரல் செக்ஸ்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து ஓரல் செக்ஸ் பண்ணுறது மூலிமா வந்து பரவுமான்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் செக்ஸ் வந்து ஒரு செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரல் செக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அது. இப்போ ஜென்ரல் திங்கில் இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட பண்ணுறது, அதை பார்ட்னர் மீன்ஸ் ஒய்ஃபு, உங்கள் ஒய்ஃப் கூட பண்ணுறதுனால வந்து அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் ஓரல் செக்ஸ் வந்து பண்ணுறது, ஏன்னா வந்து இது வந்து ஈஸியாக வந்து லேடிஸை வந்து நீங்கள் வந்து உச்சக்கட்டம் கொண்டு போக முடியும். மெயினாக வந்து உச்சக்கட்டம் கொண்டு போக முடியும். ட்ரிக்ஸ் இது, மேஜர் ட்ரிக்ஸ் இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த உச்சக்கட்டம் வந்து ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். நிறைய பேருக்கு வந்து அது எதுவுமே வந்து தெரியறதில்ல. அவங்க வந்து டேரெக்டாக வந்து என்னென்னா செக்ஸ்னால் என்ன நினச்சிட்ருக்காங்க, டேரெக்டாக வந்து வெறும் இன்டர்கோர்ஸ் பண்ணது மூலிமா வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், டேரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் அது மாதிரி கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரல் செக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் தான் செக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் இதே வந்து நம்ம ஒய்ஃபு கூட நீங்கள் பண்ணுறதுன்னா அது கதை வந்து வேறு. உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் பண்ணுறதுன்னா அது கதை வேறு. அதே நீங்கள் வந்து இப்போ அது மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி என்னான்ட்டு. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மூலிமா வந்து HIV பரவத்துக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் பண்ணும்போது வந்து என்ன இதுன்னு வந்து பார்த்தா, இப்போ சின்ன எதனா இது இருந்தான்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து சின்ன பாக்டீரியா வைரஸ் எதனா வந்து பரவத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அது வந்து மேஜராக வந்து எந்த பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா, இப்போ நிறைய இடத்துல எல்லாமே வந்து கிடைக்கிது. நீங்கள் ராங் ரூட்டில் நீங்கள் போகும்போது இது மாதிரி வந்து தெரியாத இடத்துல வந்து நீங்கள் ஓரல் அதை வாழ்வை உறவு வச்சுக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா வந்து எய்ட்ஸும் பரவுமானால் அதுவும் வந்து பரவத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் வந்து ரேர் கேசஸில் ஒரு 10% ஆஃப் கேசஸில் வந்து அது மாதிரி பரவத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன இதுன்னு வந்து பார்த்தா, ஏன்னா வந்து இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி என்னன்றது தெரியும். இப்போ வந்து உங்கள் ஒய்ஃப்னா பார்ட்னர்னால் உங்களுக்கு எப்படின்றது என்ன நிலவரம்னு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். இப்போ தான் எல்லாமே வந்து காசு கொடுத்தா தான் வந்து எல்லாமே தான் கிடைக்குது நாட்டில். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து தெரியாத இடத்துல நீங்கள் போய் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% பாசிபிலிட்டி வந்து இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒய்ஃப் கூட பண்ணும்போது எப்படின்னு வந்து பார்த்தா, அது நம்ம இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, அது மூலிமா வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கு வந்து பிடிக்கும். அது வந்து இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது உங்கள் பார்ட்னர் லைக் பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்தா நீங்கள் அதை கண்டினியூஸாக வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். செஞ்சால் தான் வந்து அவங்களும் வந்து இதில் வந்து நல்லா வந்து சாட்டிஸ்ஃபையாக பண்ண முடியும். நீங்கள் வந்து அது எதுவுமே ஒன் டைம் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக நீங்கள் அதை செய்யலைன்னு இருக்கிற பட்சத்தில் அதனால் வந்து ப்ராப்ளம் தான் வரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணுறது பட்சத்தில் உங்கள் ஒய்ஃப் கூட பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. 100% வந்து பெஸ்ட்டு. தெரியாத இடத்துக்கு போய் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதனால் வந்து பிரச்சனை தான் வரும். பிரச்சனை வந்து பெரிய ப்ராப்ளம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா வந்து சின்ன வைரஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷனோடு நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா சேஃபு. இந்த ப்ரொடெக்ஷனோட பண்ணுறது அதுவும் வந்து பார்த்தா ரிஸ்க் ஃபேக்டர் தான் வரும். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மி. இப்போ நீங்கள் வெளியே போய் நீங்கள் ப்ரொடெக்ஷனோட பண்ணுறதுக்கு வந்து ஓரல் செக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது மூலிமா வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் அதே வந்து ஜென்ரலாக நீங்கள் ஹோமில் பண்ணுறது வந்து அது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் பண்ணுறது அது எந்த விதத்துலையுமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து தெரியும். அதனால் வந்து அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. அது மூலிமா வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. இதே நீங்கள் தெரியாத இடத்துக்கு போய் நீங்கள் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து ப்ராப்ளம் தான் வரும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தா சில ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ப்ரிகாஷன் என்னென்னா ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எதனா ப்ரொடெக்ஷனுக்கு எதனா இருந்தால் அது மூலிமா வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வந்து நீங்கள் ஓரல் செக்ஸ் பண்ணுறது வந்து சேஃபு. இல்லை அப்படி எதுவுமே எங்கிட்ட ப்ரொடெக்ஷனுக்கு எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணேன், ஏன்னா வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து க்ளீனாக இது நல்லா ஹைஜீனிக்காக இருக்காங்க வந்து நம்மளுக்கு தெரியும். ஹைஜீனிக்காக இருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லைங்க இப்போ என்னால் வந்து ஓரல் செக்ஸ் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இருந்தீங்கன்னா இது வந்து பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் பண்ணிவிட்டு வந்து சில சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் இருக்குது. சேஃப்டி ப்ரிகாஷன் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஓரல் செக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் போய்ட்டு உடனே வந்து ஓரல் செக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து உடனே போய் வந்து அதை வந்து ப்ரஷ் பண்ணலாம். அது மாதிரி வந்து நீங்கள் எதனா வந்து அதை வந்து காகல் பண்ணுறது எதனா நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது மூலிமா வந்து அந்த பாக்டீரியா வந்து உள்ளே அந்த பாக்டீரியா வைரஸ் எதுவாக இருந்தாலும் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை முடிச்சிட்டிங்கன்னா உடனே வந்து இந்த வேலையை வந்து நீங்கள் பண்ணணும். அது சிம்பிள் வந்து இப்போ எல்லாமே வந்து கிடைக்கிது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம பேஸ்ட் ப்ரஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஓரல் செக்ஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உள்ளே போகாது. எல்லாமே வந்து வாயில் தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு டெக்னிக் வந்து என்னன்னு வந்து உப்பு இருக்குது பாருங்கள்.
உப்பு வந்து போட்டு வாய் போட்டு கொப்பிச்சிங்கன்னா கூட இந்த பிரச்சனை இருக்காது. அது முடிஞ்ச அளவுக்கு அது உப்பு வந்து யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிள் நீங்கள் ப்ரஷ் பண்ணாலே வந்து போதும். இந்த பிரச்சனையிலேருந்து இது வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இதுவும் வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேஜராக வந்து யூஸ் ஆகிற இது தான் இது. இது வந்து எல்லாருமே வந்து பண்ணுங்கள். அதை பண்ணிட்டே கூட இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா தப்பு கிடையாது. எந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு பாதிக்காது. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வந்து வெளியே நீங்கள் தவிர்க்கிறது, இது வெளியே நீங்கள் பண்ணுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் பண்ணுறதுனா அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. தெரியாத இடத்துல போய் நீங்கள் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து ப்ராப்ளம் தான் வரும். இது முடிஞ்ச அளவுக்கு வெளியே தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் நீங்கள் பண்ணுறது வந்து சேஃப் தான். வெளியே தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ